إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இஷா தொழுகை ஜமாத்தாக தொழுகிறவர்களாக, மேலும் ரமதானின் இறுதி பத்தில் இரவுகளை அடையும் உயர்ந்த எண்ணத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சுவனத்தையும் நாம் பாதுகாவல் தேடும் நரகத்தையும் அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் சுவனத்தையும் தந்தார்கள் புரிவானாக என்று கூறியனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த அமர்வில் நாம் பேசப்பட போகிற தலைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணமும் அதிலிருந்து சமூகத்திற்கான படிப்பினைகளும். முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு மரணத்தில் அகீதா ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மேலும் சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்குது. நம்ம அனைவரும் நல்லா அறிஞ்ச ஹலீஃபாக்களில் முதலாம் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாம் அவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலாவது கொல்லப்பட்டார்கள். அவருடைய மரணத்தை நாம் அனைவரும் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் துல்லியமாக நாம் சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு கொன்னது யாரு? அபுல் உலுவா ஃபைரோஸ் அப்படிங்கிற பண்ணான். அவன் கொன்னவன் காஃபிரா? அவன் காஃபிர். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு மரணத்தில் யார் கொன்னாங்க, யார் சப்போர்ட் பண்ணாங்க, யார் எதிர்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய தெளிவுகள் நாம் அடைய வேண்டியது இருக்குது. இதன் மூலமாக நானும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நல்ல தெளிவையும் இதாயத்தையும் கொடுப்பானாங்க. முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி அவங்களோட மரணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த பாடத்துக்கு, அதாவது இந்த மரணத்துக்கு தேவையான செய்திகளை மட்டும் ஷார்ட்டாக நம்ம ரீகால் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்டில் போயிடணும். முதலாவதாக உமையாக்களுடைய குலத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. குறைஷி குலத்தில் உமையாங்கிற பரம்பரையில் வராங்க. அவங்க ஜாஹிலியா காலத்திலேயே, அதாவது அவர் சிறு வயதிலேயே அவர் எழுத படிக்க தெரிஞ்சதாக இருந்தார். இஸ்லாத்துக்கு எழுத படிக்க கற்றுக்கல. இஸ்லாத்துக்கு வரக்கு முன்னாடியே அவர் மிகவும் நன்றாக எழுத படிக்கக்கூடியவராக இருந்தார். பிறகு அபூபக்கர் அவங்களுடைய அவங்க க்ளோஸாக இருக்காங்க, அவங்களுடைய உற்ற தோழராக இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இஸ்லாத்தை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாவா பண்ணி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போது முதலாக வந்தவராக இருந்தாலுமே அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வர்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணிட்டு முதல்லையே ஹிஜ்ரத் போயிடுறாங்க அபிசீனியா. அதாவது குறைஷிகள் அதிகமாக தாக்குதல் பண்ணும்போது முதலாவது ஹிஜ்ரத் சென்ற குழுவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ஹிஜ்ரத் செஞ்சிடறாங்க. மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இரண்டாவது ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அப்போது இஸ்லாமிய வரலாறுல சிறந்த சஹாபாக்களை பார்க்கும்போது 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க சிறந்தவங்க பட்டியலில் வருவாங்க. அந்த பட்டியல்லையும் உஸ்மான் ரலியல்லாஹு வர்றது முக்கியமான விஷயம். அடுத்ததாக மரணத்துக்கு அப்புறமாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் பண்ணுறாங்க. அப்போது இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பெண்மணிகள் இருந்தாங்க இல்லையா, 4 பெண் குழந்தைகள். அதில் 2 பேரை திருமணம் பண்ண சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கு. இதனால் அவர் துல் நூரைன், 2 ஒளிகளை உரியவர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் அடைகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு இந்த சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமானவர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு எந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவு காண்றாங்க. கனவு என்ன காண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் காபாவை தவாஃப் செய்வது போல கனவு காண்றாங்க. இது எப்போ மதீனாவில் இருக்கும்போது குறைஷிகள்கிட்ட நல்ல உறவு இல்லை. அது ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு வருது, 30 தாண்டதுக்கு அப்புறமா. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு சஹாபாக்களை ஒன்று தட்டுறாங்க. நாம் இப்போது உம்ரா செய்யறதுக்கு போக போகிறோம் மக்காவுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1400 - 1500 சஹாபாக்களை ஒன்று தட்டிட்டு அவங்க பெரிய ஆயுதங்கள் இருக்கிற போருக்கு போல உம்ராக்காக போகிறாங்க. உம்ராக்காக போகும்போது உரையில் வைக்கிற ஆயுதங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பயணத்துக்கு என்ன ஆயுதத்தை எடுத்துக்குவாங்களோ அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் குறைஷிகள் செய்தி வருது. அவங்க நம்பலை. அவங்க சூசலம் வராங்கன்னா போருக்கு தான் வராங்கன்னு ஏற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு படையை திரட்டுறாங்க. படையை திரட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா வந்துடுறாங்க. ஹுதைபியா வந்தோடனே அங்கே தங்குறாங்க. அப்போது குறைஷிகள் ஒரு தூதரை அனுப்புகிறாங்க. மொத்தம் 3 தூதரை அனுப்புகிறாங்க. ஒருவருக்கு இன்னொருவராக அனுப்புகிறாங்க. 3 பேர்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் போருக்கு வரல, உம்ராக்கு தான் வந்திருக்கோன்னு.
அந்த 3 பேரும் சொல்லியும் குறைஷிகள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க போர் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே தங்க வைக்கிறாங்க. அப்போ சூழல் இப்படியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காக உமர் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு தான் வலிமையானவர்னு எல்லாம் அறியப்பட்டவங்க. இன்னொன்று, பேசக்கூடிய நபர் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான், அதாவது கண்ணியமானவராகவும் மக்களால் மதிக்கப்படக்கூடியவர் இருந்தால் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அதுக்காக உமரையில் அனுப்புகிறாங்க. ஆனால் உமரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சொல்லலாம், நான் போக தயாராக தான் இருக்கேன், ஆனால் நான் போயிட்டேன்னா மக்களை வந்து எனக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அங்கே மக்களை கேட்கறதுக்கு உமரையில் வந்து குலத்தை சார்ந்தவங்க, அந்த குலத்தை சார்ந்த மக்கள் அங்கே இல்லை, அதனால நீங்கள் உஸ்மான் அனுப்புங்க, இன்னும் பொருத்தமான அமைப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி உமரையில் ஆலோசனை ஏற்றுக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அதுக்கான தகுதியானவர் இருந்ததுனால உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மக்காவுக்கு போகிறாங்க. போனோடனே குறைஷி தலைவர்கள்ட்ட என்ன செய்தி கொண்டு வந்தாரோ அந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்னோடனே குறைஷிகள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, சரி நாங்கள் யோசனை பண்ணுறோம், நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவை வேணும்னா காபாவை தவாஃப் செஞ்சுக்கோங்க, உம்ரா செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் வாழ்கிற ஊர்லேருந்து காபாவுக்கு நேரில் பார்த்தது கிடையாது. நம்ம காபாவை பற்றி வச்சுருக்க நேசம், அன்பு, கண்ணியம் எல்லாமே மார்க்க உரைகள் மூலமாகவும் இஞ்சி போனால் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்போம், அவ்வளோதான். நேரில் போகும்போது முதல் முறையில் உம்ராவும் ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாருமே முதல் முறையில் காபாவை பார்த்த தருணத்தை மறக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு முஸ்லீம்கள் கண்ணியமாக பார்க்குற காபா அங்கே இருக்குது. அங்கே உள்ளவங்க தான் உஸ்மான் ரலியல்லாஹு மக்காலே பிறந்து மக்காலே வளர்ந்தவர். அன்றாடம் காபாவை பார்க்க வாய்ப்பு இருந்தவர் ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் 6 வருஷம் காபாவை பார்க்கவே இல்லை. ரொம்ப காபாவை தேடினார். எல்லா சஹாபாக்களுமே காபாவை ரொம்ப நேசிச்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் நேசிக்கல, ஜாஹிலியா காலத்திலேயே காபாவை நேசிச்சாங்க. ஜாஹிலியா காலத்திலேயே அவங்க குறைஷிகள் வந்து காபாவை கண்ணியமாக வச்சிருந்தாங்க, நேசிச்சாங்க. அப்படிப்பட்ட காபாவை தவாஃப் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னுடைய நபிக்கு நீங்கள் தவாஃப் செய்ய அனுமதி அளிக்காத வரை நான் தவாஃப் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும், என்னுடைய தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும், என்னுடைய அமீர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு வழங்கப்பட்டால் மட்டும்தான் அது உண்மையான கண்ணியமாக ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கல. அப்போ அப்படியே அவங்க குறைஷிகள் பிடிச்சி வைக்கிறாங்க. இந்த 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 2-3 நாள் பிடிச்சி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, மக்களோட என்ன செய்தி பரவுதுன்னா, உஸ்மான் வந்து இவங்க கொண்டுட்டாங்க குறைஷிகள் அப்படின்னு செய்தி பரவுது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு போகுது. பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா தூதர்களை கொள்றது வந்து அன்றும் இன்றும் என்றுமே வந்து ஒரு நியாயமான நடைமுறையாக கிடையாது. இப்போவுமே பார்க்கலாம், ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா முதலாவதாக அந்த நாட்டுக்கு தூதர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. தூதர்கள் கொள்றது வந்து எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொன்ன உடனே அவங்க அது போருக்கான ஒரு பிரகடனமாக தான் பார்க்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ரொம்ப கோவப்பட்டு, அது உஸ்மான் ரசூலுல்லாஹி ரொம்ப நெருக்கமான இஸ்லாத்தில் ரொம்ப உயர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட உடனே எல்லா சஹாபாக்கள் ஒன்று கூட்டி பையத் வாங்குறாங்க. இந்த உஸ்மானோட உயிர் பறிக்கப்பட்டதோ அந்த உஸ்மானுக்காக நாம் அனைவரும் போரிடாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம், எங்கள் உயிரை கொடுத்தாவும் போரிடுவோம் அப்படின்னு பையத் வாங்குறாங்க. 1500 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி வந்து பையத் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கையை வச்சுட்டு இந்த கை உஸ்மானுடைய கை அப்படின்னாங்க. அப்படின்னா நான் பையத் பண்ணுறது உஸ்மான் சார்பாக பையத் பண்ணுறேன், உஸ்மான் இங்கே இருந்திருந்தாருன்னா அவர் எனக்கு கட்டுப்பட்டு இந்த பையத்தில் உடன்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு உஸ்மானுடைய கை இந்த கை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த அந்த போருக்கான தயாரிப்பு ஏற்படுது. அப்போ தான் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட பிரயாணம் அவங்கள பிடிக்கப்பட்ட காரணத்தினால்தான் ஹுதைபியா உடன்படிக்கையே நடக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் பையத்துர் ரிதுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குர்ஆனில் அந்த மரத்திற்கு கீழாக உங்களுக்கு பையத் செய்தவர்களுக்கு சிறப்பான நல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறோம். இப்போ இந்த பையத்துர் ரிதுவானுங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ அடுத்து நம்மளுடைய சப்ஜெக்டில் முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத்துக்கு வராங்க. ஒரு 12லேருந்து 13 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத் ஆட்சி செய்கிறாங்க, கலீஃபாவை. இவருடைய ஆட்சி காலத்தில் முதலாவது 6 வருடங்கள் 7 வருடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் தான் ஆட்சி போகுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இறுதி பாதையில் தான் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல்லா இப்னு சவா அப்படிங்கிறவங்க உருவாக்குறான். அவன் யாருன்னா, அவன் யூதன், அடிப்படையில் யமன்ல இருந்து வந்த ஒரு யூதன். அந்த யூதன நோக்கம் என்னன்னா, இஸ்லாத்தை உள்ளிருந்து துண்டு துண்டாக ஆக்கணும், இதான் அவனோட எண்ணத்து. இந்த எண்ணத்துக்காக தான் உள்ள வரான். உள்ள வந்து முதலாவதாக முஸ்லீம்களை மாதிரி தான் இருக்கான், மக்கள்கிட்ட பழகினான். கொஞ்சம் போக ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு மறுக்கலை, ஆனால் அடுத்ததாக இப்போ உஸ்மானோட அலி ரலியல்லாஹு தகுதியானவர் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. போக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா சஹாபாக்களும் ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரி கருத்துக்கள் உருவாகுது. அதுதான் ஷியாவுடைய கொள்கையாக போகும். இந்த இடத்துல வந்து அவன் முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு
மக்கள்கிட்ட என்ன சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும், குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியை கவுத்தாதான் அடுத்த ஆட்சி வர வைக்க முடியும். அதனால என்ன சொல்றான், உங்கள் ஆட்சி சரியில்லை. என்ன சரியில்லை? அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க, அவங்க அவங்களுடைய குடும்பத்தார்களை முக்கியமான பொறுப்புகளை போடுறாங்க அப்படின்னு முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன இருக்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தில் சரியான முறையில் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் பொய் தான், அவங்களுக்கு தெளிவான அவதூறு தான். ஆனால் இந்த குடும்பத்தார்களை பொறுப்பில் வைக்கிறாங்கிறது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு ஒருத்தர் 2 பேரும் வச்சுருந்தாங்க. ஒரு ஹலீஃபா குடும்பத்தில் உள்ளவரோட ஆட்சியாளர் இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்களை பொறுப்பில் வைக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்ல கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் பொறுப்புக்கு அமர்த்தப்படுறாருன்னா அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவரா இல்லையா அதை பார்த்தாரு, உஸ்மான் ரலியல்லாஹு போட்டாரு. அதுவும் இவங்க சொல்ற மாதிரி ஃபுல்லா அவங்க வைக்கல, ஏதோ 1-2 பகுதிகளில் அது இருந்தது. ஆக அது மிகப்பெரிய அவதூறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அவதூறு நம்பி மக்கள் ஒவ்வொன்றா கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எகிப்துல கிளர்ச்சி ஆகுது, அதே போல பஸ்ரால வருது, கூஃபால வருது. ஒவ்வொரு பிரதேசங்களும் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் ஒவ்வொரு சஹாபாவும் ஹலீஃபாவை முன்னெடுத்துறாங்க. எந்த அளவுக்கு எகிப்துல அலி ரலியல்லாஹு முன்னெடுத்துறாங்க. அதே போல பஸ்ரா பகுதிகளில் தல்ஹா நிறுத்துறாங்க. இன்னொரு இடத்துல ஜுபைர் ரலியல்லாஹு நிறுத்துறாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்கள்லாம் நிறுத்துறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த பிரதேசங்களில் ஒருத்தங்கள ஹலீஃபாவா மக்கள் பேசுறாங்க, கிளர்ச்சியில் பேசுறாங்கல்ல, அந்த சஹாபாக்களையே அவங்கள்ட்ட அனுப்புறாங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அந்த சஹாபாக்கள் அந்தந்த பகுதிகளுக்கு போய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்றது பெரிய ஃபித்னா, இது பெரிய பாவம், இது மார்க்கத்தில் வெளியே கொண்டு போகிற அளவுக்கு வெளியே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நசீத் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்கல. ஓரளவுக்கு மேலே அவங்க விருப்பப்படுற நபரேன்னு சொல்கிறனால அவங்க ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிளர்ச்சியை ஒட்டுறோம். எப்போன்னா, நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து அவர்கிட்ட நேரடியாக முறையிடுறோம், அவர் சொல்லக்கூடிய பதில் திருப்தியாக இருந்தால் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சந்திக்க வராங்க. எகிப்துல ஒரு கூட்டம் வருது, இன்னும் பல்வேறு பகுதிகளில் ஒரு கூட்டம் வருது. கூட்டம் வந்ததுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன பதில் அவங்க திருப்தியாக இருந்தது. அவங்க திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போகும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்பி போகிற வழியில் இந்த அப்துல்லா இப்னு சபா கூட்டத்தார்கள் இது திருப்தி அடையலை, நம்மளோட ஃபித்னா இவ்வளோ முடிச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன லெட்ரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சார்பாக அவங்க முத்திரையிடப்பட்டு அவங்க எழுதுனது போல லெட்டர் எழுதுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எழுதுற போல லெட்டர் எழுதி அந்தந்த பகுதி மக்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அந்த மக்கள் அந்த எகிப்து திரும்பி போகும்போது அந்த லெட்டர் அவங்க கைக்கே வருது. அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தா, உஸ்மான் ரலியல்லாஹு எழுதியிருக்காங்க, நீங்கள் திரும்பி, அதாவது எகிப்தோட கவர்னருக்கு, இந்த மக்கள் திரும்பி வராங்க, அங்கே வந்தோடனே அவங்க நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு எழுதப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு எழுதுனா அந்த லெட்டரில் இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த கிளர்ச்சிக்காரர்கள் என்ன, நம்ம பேசும்போது நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம அனுப்பிச்சுட்டு வேற மாதிரி நம்ம பொருளை திட்டுறான்னு சொல்லிட்டு மிகவும் கோபமாக எல்லா மக்களும் ஒன்று திரண்டு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை முற்றுகையிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை முற்றுகையிடுற சமயம் பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் சமயமா இருக்கு. இந்த துல்ஹஜ் மாசமா இருக்கு. துல்ஹஜ் மாச சஹாபாக்கள் எங்க போவாங்க? ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு சில கேள்விகள் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கிலாஃபத்துக்காரங்க அதாவது இந்த மாதிரி ஹவாரிஜ்களை கொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் பாதுகாக்க போலையா, நம்ம அங்கிருந்தா நம்ம போய் நின்றுப்போமே, சஹாபாக்கள் போலையா அப்படின்னு மக்கள்கிட்ட பரப்பப்படுது. அப்போ உஸ்மான் அது என்ன சம்பவம் ஆகுதுன்னா, சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, இன்னும் சில சஹாபாக்கள் தான் ஊரில் இருக்காங்க. இதை பற்றி இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் போது, முதலாவது விஷயம் சஹாபாக்கள் ஏன் இப்போ இந்த சமயம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கும்போது, முதலாவது விஷயம் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை உஸ்மான் ரலியல்லாஹு கொலை வரைக்கும் இட்டு செல்லும் என்று எந்த சஹாபாக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் ஹலீஃபாவை கொண்ட பழக்கம் கிடையாது. எல்லாருமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த வழியே அது கொலை அளவுக்கு போகிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு கட்டளையிட்டாங்க, நீங்கள் யாரும் எனக்கு வேண்டி போரிடக்கூடாது, அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டாங்க. அது ஏன் கட்டளையிட்டாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். மூன்றாவது ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. நாலாவது பெரிய பெரிய சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அவங்களுடைய இளம் வயது குழந்தைகளை மகன்களை உஸ்மான் ரலியல்லாஹு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டாங்க. அப்போ இதுதான் சஹாபாக்கள் நடந்த விஷயமா இருக்கு. இப்போ எகிப்து போன படம் திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்தோடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டை முற்றுகையிடுச்சு. இந்த முற்றுகையை பார்த்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு நம்ம கோலையா நினைச்சிடக்கூடாது. இப்போ உமர் ரலியல்லாஹு வீரர் அப்படின்னு நமக்கு ஒரு குணம், அவரோட குணம் நம்ம மனசில் பதியப்பட்டிருக்கு போல, உஸ்மான் ரலியல்லாஹு அமைதியானவர் அப்படின்னு குணம் பதியப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அமைதியானவர் தான். ஆனால் அவர் வீரருங்கிறதுல எந்த மாற்றக்கட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போருக்கு போனார். இன்னும் இல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு வீரர்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊருடைய நிலைமை எடுத்தாலுமே, நம்ம சமகாலத்தில் எடுத்தாலுமே, ஒரு அதிபர் இருக்கிற அந்த அதிபருடைய மாளிகை முற்றுகையிடப்பட்ட அதிபர் என்ன பண்ணுவார்? ஹெலிகாப்டர்லேயே இன்னொரு நாட்டுக்கு போயிடுவார். நம்ம வரலாறு படித்ததில் மிகப்பெரிய வீராதிபர்கள் என்ன பண்ணுவாங்க? முற்றுகையிடப்பட்டால் பாதாளத்து வழியாக வேற இடத்துக்கு போயிடுவாங்க.
எல்லாமே தப்பிச்சோட தான் பார்ப்பாங்க. ஆனால் உஸ்மான் எல்லாம் அந்த இடத்துல நின்று பிரச்சனையை பேசி தீர்க்கணும்னு முடிவு பண்ணார். பயங்கரமான வீரராக இருந்தார் அவர். இரண்டாவதாக என்ன பார்க்கும்போது, ஒரு அந்த கழகம் ரொம்ப பெருசாகிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ உஸ்மான் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து உஸ்மான் அலியோட கேட்குறாங்க, உஸ்மான் அலியோட பேசுகிறாங்க. அப்போ உஸ்மான் அலியோட சொல்கிறாங்க, ஓ இப்னு உமர், நீங்கள் பார்த்தீங்களா மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய ஹிலாஃபத்தை விட்டு கொடுங்க, இல்லைன்னா கொல்லப்படுவீர்கள் சொல்கிறாங்க, அதை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்போது இப்னு உமர் இல்லை சொல்கிறாங்க, இவங்க வந்து உங்களை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வச்சிட முடியுமா இவங்களால அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்மான் அல்லாவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து உங்களுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்குற இடத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்கிட்டீங்கன்னா உங்களை கொல்லாமல் விட்டுருவாங்களாம் கேட்குறாங்க. அப்போது உஸ்மான் அல்லா வந்து ஆமாம் கொல்லாமல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்க்கு ஒரு விஷயம் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிலாஃபத் ஹலீஃபாங்கிற ஆடையை உடைத்திருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ஒருபோதும் கழட்டி விடாதீர்கள். நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா அது மக்களுக்கு தவறான முன்னுதாரணமாக ஆயிடும். மக்கள் ஒரு ஆட்சியாளரை விரும்பலைன்னா மக்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும். ஒரு ஹலீஃபா இருக்காரு, இஸ்லாம் ஹலீஃபா இருக்காரு, மக்களை திருப்திப்படுத்த மாதிரி அவரோட செயல்கள் இல்லை அப்படின்னா மக்கள் நினைச்சா ஹலீஃபாவை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் அதை கழட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், யகூலு கூறினார்கள், யா உஸ்மான், ஓ உஸ்மானே, இன்னஹு லஅல்லல்லாஹ யுகம்மிசுக கமீசன், நான் சென்றதுக்கு பின்னால் உனக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியமான ஆடையை கொண்டு உடுத்தக்கூடும். ஃபஇன் அராதுக அலா ஹல்இஹி, எதிரிகளும் முனாஃபிக்களும் அதை உங்களிலிருந்து கலட பார்ப்பார்கள். ஃபலா தஹ்லஹு லஹும், நீங்கள் என்னை பார்க்கும் வரை கழட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு 3 முறை இதை திருப்பி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் உடுத்துற ஆடை என்னன்னா ஹிலாஃபத். அந்த ஹிலாஃபத்தை நீங்க உங்க எதிரிகள் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க கழட்டிடாதீங்கன்னு உஸ்மான் அலி ரசூலுல்லாஹ் நசீஹத் பண்ணியிருந்தாங்க. அந்த நசீஹத்தின் அடிப்படையில் உஸ்மான் அலி இருந்தாங்க. இந்த ஹதீஸை சொன்ன திருமதி இப்னு மாஜால இருக்கு. இதை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் வந்து சஹீஹ் தரத்தில் வச்சிருக்காங்க. அடுத்ததாக உஸ்மான் அலி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வாசல்ல போய் பார்க்குறாங்க, மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. மக்கள் என்ன பேசுகிறாங்க கேட்கும் உஸ்மான் அலி முகம் மாறுது. அப்போ உஸ்மான் அலி ஒரு சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இந்த மக்கள் இதை பார்க்கவில்லையா, இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லையா? முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் 3 காரியங்களுக்கு வேண்டி அனுமதியாக்கப்படவில்லையே. முதலாவது காரியம் அவன் முர்தத்தாவது, இரண்டாவது காரியம் திருமணத்துக்கு பிறகு ஜினா செய்வது, மூன்றாவது காரியம் பலிக்கு பலி, கொலைக்கு பலி. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் முர்தத்தாகவில்லை. இரண்டாவது, நான் ஜாஹிலியா காலத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட காலத்திலையும் நான் ஜினா செய்யவில்லை. மூன்றாவது, நான் யாரையும் கொல்லவில்லை என்னை பழிவாங்குவதற்கு. இந்த 3 காரணமும் எனக்கு இல்லை, அப்புறம் ஏன் அந்த மக்கள் என்னை கொல்ல பார்க்குறாங்க, இந்த மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் ஆமா அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை உஹது மலைக்கு மேலே ஏறுறாங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க, கூட உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க, அபூபக்கர் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு இருக்காங்க. அப்போது உஹது மலை குலுங்குது. உஹது மலை குலுங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஸ்பத் உஹத், அசையாம் இரு உஹத், ஃபஇன்னமா அலைக நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு சித்தீக் இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 ஷஹீத்கள் இருக்கிறார்கள், அது உமர் மற்றும் உஸ்மான். அப்போ ரசூலுல்லாஹ் இது சொன்னவர் என்னை ஷஹீதுன்னு சொன்னாங்க, இந்த மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் அமைதியாக இருக்காங்க. மூன்றாவது பையத்துர் ரில்வான் போது எனது கை, அதாவது ரசூலுல்லாஹோட கையை எனது கை என்று கூறினார்களே, அதை இவர் பார்க்கவில்லையான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் அமைதியாக இருக்காங்க. நான்காவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வீட்டை வாங்கி யார் மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்வதற்கு உதவுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் இதே போன்ற வீடு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதை இவர் கேட்கவில்லையான்னு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. அடுத்ததாக தபூக் போரின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய தினம் உங்களுக்கு சதக்கா அங்கீகரிக்கப்படும் சொன்னாங்க. அன்றைய நாளில் உஸ்மான் அவங்களுடைய செல்வத்தை வச்சு தான் பாதி படையே திரட்டினாங்க. அப்போ அவங்களுடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கா, அதுவும் மக்கள் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. சஹாபா அமைதியாக இருக்காங்க. அப்போ சஹாபா இவ்வளோ அமைதியாக இருந்தாலும் இவ்வளோ ஏன் உஸ்மான் சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ சொன்னால் நியாயம் இவரோட பக்கம் இருக்குது, ஏன் மக்கள் புரியாமல் ஒரு ஹலீஃபாவை கொள்றதுக்கு வேண்டி ஒன்று இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா ஹலீஃபாவுடைய அந்த ஹிலாஃபத், அந்த ஹவாரிஜுடைய தலைவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் இந்த இதை விட்டுருங்க, எனக்கு கொள்ளாதீங்க, நான் வந்து முஸ்லீமோட ஹலீஃபாவாக இருக்கேன், நீங்கள் எனக்கு கொண்டுட்டீங்கன்னா எனக்கு அப்புறமா உங்களால் ஒன்றா தொழ முடியாது. இந்த முஸ்லீம் சமூகம் ஒரே ஜமாத்தாக தொழுகாது, 2 ஜமாத்தாக பிரிவீங்க, ஒன்றா ஜிஹாதுக்கு போக முடியாது, நீங்கள் 2 சமூகமாக பிரிவீங்க, ஏன்னா ஆதரவாளர்கள் வருவாங்க, எதிர்ப்பாளர்கள் வருவாங்க, சமூகம் நாசம் அடைஞ்சிடும், நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஹவாரிஜுகள் அதை ஏற்றுக்காம அதிலேயே உறுதியாக நிற்கிறாங்க.
இதுல தான் நமக்கு தெரிய ஒரு பாடம் என்னன்னா, என்னதான் கலகக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தாலுமே, அவங்க நசிய செஞ்சாலுமே, அவங்க யாருமே கட்டுப்படாம அவங்க என்ன இலக்கோ அதை நோக்கி தான் போவாங்க. அவங்களுக்கு முன்னாடி குரான் ஹதீஸ் ஆதாரம் வச்சாலும் சரி, என்ன ஆதாரம் வச்சாலுமே இந்த உலகத்தை அடையக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் உலகத்தையே நோக்கி தான் போவார்கள். எந்த குரான் ஹதீஸ் ஆதாரத்துக்கும் உள்ள வர மாட்டாங்க. அதுவும் நல்லா நம்ம பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க நெருங்க கொல்லப்படுற தினம் வந்துருச்சு. அதாவது துல்ஹிஜா ஹிஜ்ரத் பொழுது 35வது ஆண்டு துல்ஹிஜா மாதம் அப்படிங்கிறதுல ஒரே கருத்தாக இருக்காங்க இமாம்கள். 18வது நாளுங்கிறது மிகவும் சரியான கருத்தாக இருக்கப்படுது. அன்று காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கனவுல வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு நோன்பு வச்சுட்டு தூங்கியிருக்காங்க காலையில். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் கண்டேன். ஃபில் மினாமி மஅஹு அபூபக்கர் வ உமர், அவருடன் அபூபக்கரும் இருந்தார், உமரும் இருந்தார். ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா உஸ்மான் அஃப்திர் இந்தனா, நீ எங்களோட நோன்பு திறக்க வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் நீ என்னோட நோன்பு திறப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உஸ்மான் எல்லாம் விளங்கிக்கிறாங்க, இன்னைக்கு நமக்கு ஷஹாதத் இருக்கு, நம்ம இன்னைக்கு நோன்பு வச்ச முறையெல்லாம் மரணிக்கப்படும் விளங்கிக்கிறாங்க. அதே போல ஃபகுதில வஹுவ ஷாயிமுன், அவர் நோன்பாளியாக மரணித்தார். அன்றைய தினம் காலையில் ஆகுது. இது வந்து சஹியான ஹதீஸா வந்து இமாம் தஹிபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹாக்கிம்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்றைய தினம் நடந்ததுக்கு அப்புறம் உஸ்மான் எல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆடையே சரி செய்றாங்க, ஆடையை டைட்டாக கட்டுறாங்க, அவங்களுடைய கீழாடையே ரொம்ப டைட்டாக கட்டுறாங்க, மேலும் நடுப்பகுதியை. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அவங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட அவுரத்தை வெளியே தெரியாத விரும்பலை. உஸ்மான் ரலியல்லாஹு உயிரோடு இருக்கும் போதே எவ்வளோ வெக்கமானோன்னு நமக்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வெக்கமாக இருக்காங்க, அவருக்கு வேண்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வெக்கமுடையவர் தன்னுடைய மரணத்திலையும் அதே வெக்கத்தை பேணிக்கிறார். அவர் ஆடையை டைட் பண்ணுறாங்க, அவர் அவுரத்து வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆடையை இறுக்கி கட்டிக்கிட்டு கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்துட்டு வந்து குர்ஆனை எடுத்து ஓத நினைக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவரால் தொகுக்கப்பட்ட அந்த முஸ்ஹாஃபை எடுத்து ஓதுறாரு. அப்போ சஹாபாக்கள் சேர்த்து கேட்குறாங்க, ஏன் உஸ்மான் நீங்கள் ஒரு கட்டளை இட்டீங்கன்னா போதும், சஹாபாக்கெல்லாம் ஒன்று வந்துடுவோம், அவங்க யார் உங்களை கொல்ல வந்துடும் அவங்கள விரட்டிடுவோமே அப்படிங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதாக வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது சஹாபியை கூப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து யாரை கூப்பிடணும், அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிடணுங்கிற, அபூபக்கர் இல்லை, உமரும் இல்லை, அலியும் இல்லை, நீங்கள் உஸ்மானை கூப்பிடுங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க. வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க காதில் ஒரு ரகசியம் சொல்கிறாங்க. அந்த ரகசியம் சொன்ன உடனே அவங்க முகம் செவந்து போய் மாறிடுது. உஸ்மான் ரலியல்லாஹு முகம் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சம்பவம் முடிஞ்சிருது. இன்றைய தினம் அதான் அவர் கொல்லப்படுற தினம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரசூலா நீங்கள் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு ஃபித்னா வரும், அந்த ஃபித்னான் போது நான் அமைதியாக இருக்குமாறு அல்லாஹ் என்னை கட்டளையிட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அல்லாஹ்வின் கட்டளைக்கிறாங்க, நான் அமைதியாக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா சஹாபாக்களும் அவங்களுக்காக சண்டை போட விட்டுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லியிருந்தாங்கன்னா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹவாரிஜிகளை துரத்திருக்க முடியும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன விரும்பல அப்படின்னா, இஸ்லாமிய உம்மத்தில் முதலாக முஸ்லீம்களை கொல்லக்கூடிய ஹலீஃபாவாக நான் இருக்க விரும்பலை அப்படின்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இன்னைக்கு ஹக்கின் பக்கம் தான் இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஹக்கின் பக்கம் தான் இருக்காங்க, பாத்தில் பக்கம் தான் இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. இருந்தாலுமே என்னுடைய கையால் ஒரு முஸ்லீம் ரத்தம் ஓட்டப்படக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க. இருந்ததுக்கப்புறமா அந்த கதவு திறந்தப்பட்டதுக்கப்புறமா ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு ஓதிட்டு இருக்காங்க. ஒரு நபர் வரார், கொல்ல வரார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பைனி வ பைனிக கிதாபுல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நபர் அப்படி திரும்பி போயிடுறாரு. மறுபடியும் ஓதுறாங்க. அடுத்த நபர் வரார், மறுபடியும் அவருடைய இதே சொல்கிறாங்க, பைனி வ பைனிக கிதாபுல்லாஹ். அப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாரு, கண்டுக்கலை. ரெண்டாவது வரக்கூடிய நபர் வந்து கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு முகத்திலேயே ஒரு அடி கொடுக்குறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா அவருடைய கழுத்தை பிடிச்சி நெசுக்கிறார். நசுக்கும்போது அந்த நபர் சொல்கிறதா ஹரிசில் வருது என்னன்னா, இந்த அளவுக்கு மிருதுவான, இந்த அளவுக்கு லேசான தொண்டையை நான் நெசுக்கியதே இல்லை, அந்த அளவுக்கு தொண்டை இலகுவாக இருந்தது. அது அப்புறம் அவர் தொண்டை நசுக்கிற மூச்சு முட்டி அவர் மூச்சு மேலையும் கீழே வர்றது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜின்னு ஒரு உடம்புல போயிடுச்சுன்னா அது கை கால் எப்படி துடிக்கும், அந்த மாதிரி நான் துடிப்பதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அப்படி நசுக்கிறாங்க. அவங்க ரொம்ப மூச்சு முட்டி கீழே விழுறாங்க. விழுந்தோடனே அவங்க வாழால் வெட்ட போகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, கையால் தடுக்க வராங்க, டிஃபென்ஸுக்கு வருவாங்க, தற்காப்புக்காக வராங்க. வரும்போது அவன் வெட்டோடனே எந்த கையால் முஸ்ஹாஃப் தொகுக்கப்பட்டதோ அந்த கை வெட்டப்பட்டது. ரத்தம் வந்து அந்த முஸ்ஹாஃபிலேயே விழுகுது, அந்த முஸ்ஹாஃபிலேயே அந்த ரத்தம் விழுகுது. எந்த இடத்துல விழுதுன்னு சில அறிவிப்புகள் வருது. கரெக்டாக சொல்லும்போது சூரா பக்ராவில் வரக்கூடிய 137வது வசனம், ஃபஸயக்ஃபீகுஹுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம்,
நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து நிறைய அறிவிப்புகள் வருது, இந்த ஹசன் தரத்தில் உலமாக்கள் கொண்டு வர்றாங்க. அப்போது உஸ்மான் அல்லாஹ் கொல்லப்படுறாரு, அவருடைய ரத்தம் அந்த குர்ஆன் முஸ்ஹஃபில் விழுந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, கலகக்காரர்கள் சும்மா இருப்பாங்களா, அடுத்து அவங்க மனைவி தாக்குறாங்க, உஸ்மான் அல்லாஹ் அடிமைகளை கொள்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபித்னா உஸ்மான் அல்லாஹ் வீட்டில் போயிட்டு இருக்கு. போனதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தருடைய ரத்தம் ஹலாலாக்கப்பட்டு அவருடைய பொருட்கள் நமக்கு ஹராமா இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லிட்டு திருடுறாங்க. நான் இவங்களை கொல்ல முடியும்னா இவங்க பொருள் எனக்கு சொந்தங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த காஃபிரோடைய ரத்தம் ஓட்டப்பட வேண்டியதுனான்னு உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து அந்த கலகக்காரர்கள் சொல்றாங்க. யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ, இவ்வளோ சிறப்புகள் யார் மேலே எவ்வளோ சிறப்பு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து அவன் காஃபிருங்கிறான். அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தையே அடிப்படையாக கொண்ட கலகக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் அவங்களுக்கு முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு காஃபிர் தான். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எதிர்க்கிறவங்களுக்கு காஃபிர் ஆக்கிடுவாங்க. முஸ்லீமே இல்லை, அவனுக்கு அடிமை, இவனுக்கு அடிமை, யகூதிக்கு அடிமை, அந்த மாதிரி அடிமை தினத்தை குத்திட்டு அடுத்து அவங்கள காஃபிர் ஆக்குவாங்க. காஃபிர் ஆக்கிட்டு அவங்களுடைய பொருள்களை அடையாமல் விட மாட்டாங்க, அவங்கள சூறையாடாமல் விட மாட்டாங்க. அவங்களோட ஏன்னா அவங்க நோக்கமே உலகத்தை அந்த ஆட்சியும் உலகத்தை அந்த பொருட்கள் தான் நோக்கம், கண்டிப்பாக சூறையாடுவது என்பதை பாடமாக நமக்கு கூறப்படுகிறது. இப்போ இதுலேருந்து உஸ்மான் ரலியல்லாஹு மரணிக்கிறாங்க. இந்த மரணிச்சதுக்கு அப்புறமா ஃபித்னாவுடைய கதவு திறக்கப்பட்டுருச்சு. உமர் ரலியல்லாஹு மரணிச்ச அதாவது குத்தப்படுறாங்க, மயக்கம் போடுறாங்க. முழிச்சுன்னு என்ன கேட்டாங்கன்னா, என்னை குத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க, என்னை குத்தியவர் முஸ்லீமான்னு கேட்குறாங்க. இல்லை மஜூசின்னு சொன்னானே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹுக்கு தெரியும் ஒரு முஸ்லீமால் ஹலீஃபா கொல்லப்படும் போது ஃபித்னா வரும் அப்படின்னு. அது நானாயிலும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது. அதற்கு பிறகுதான் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் கூட்டமாக பிரிஞ்சு முஸ்லீம்களிலேயே ரத்தம் ஓட்டப்படுறதுக்கான காரணமும் இதாக அமைஞ்சுது. உஸ்மான் ரலியல்லாஹு மரணத்துக்கு அப்புறமா அவர் கொலைக்கு நியாயம் கிடைக்கணும் ஒரு முஸ்லீம்களில் ஒரு பிரிவினர் இருந்தாங்க, இன்னொருத்தர் நியாயம் கிடைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தாமதமாகிட்டு இருந்தது. அதையே அந்த சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள அந்த சபை, அதாவது அப்துல்லா இந்த சபாவுடைய ஆதரவாளர்கள், இந்த ஷியாக்கள் உள்ள புகுந்து இஸ்லாமிய சமூகத்தையே துண்டு துண்டாக வெட்டினாங்க. இப்படி இஸ்லாமிய சமூகத்தை துண்டு துண்டாக வெட்டின ஷியாக்கள் தான் இன்னைக்கு இஸ்லாமுடைய பாதுகாவலர்களாக மக்கள்கிட்ட அறியப்படுறாங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்ததாக முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஒரு சிறந்த ஹலீஃபாக்கான உதாரணம். ஒரு ஹலீஃபா, ஒரு தலைவர் யாராக இருந்தாலுமே எப்படி இருக்கணும்னா, தான் பாதிக்கப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கணும். அவங்க வீரமாக இருக்கணும், அவங்க எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தி நிற்கணும், தைரியமாக இருக்கணும். இதெல்லாம் விஷயமா இருக்குது. அதாவது அவங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு நினச்சிருந்தாங்கன்னா மக்களை பயன்படுத்தி அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அவர் நினைக்கல, அவர் உயிரை பணயம் வைத்தாவது மக்கள் உயிர் காப்பாற்றப்படும் நினைச்சார். அடுத்த பாடம் என்னன்னா, கிளர்ச்சியாளர்கள் எப்பவுமே கிளர்ச்சி எப்பவுமே ஃபித்னா தான் உண்டாகும் சமூகத்தில். நம்ம இஸ்லாமிய வரலாறு ஃபுல்லாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு அப்புறமா ரீசெண்டாக படித்தாலுமே எங்கெல்லாம் கிளர்ச்சி வந்திருக்கோ எல்லா இடத்துலையுமே பாதிப்பு அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே கிளர்ச்சியினால ஒரு நல்ல முடிவு வந்ததாக பார்க்கவே முடியாது. அப்போது இதே உதாரணம் எடுத்துக்கிட்டாலுமே உஸ்மான் ரலியல்லாஹு நல்ல ஹலீஃபாவாக இருந்தனால தான் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு நல்ல ஹலீஃபாவாக இருந்தால் அவர் கொல்லப்படுவார். நம்ம எதிர்க்கிறவங்க கெட்ட ஹலீஃபாவாக இருந்தாங்கன்னா மக்கள் கொல்லப்படுவாங்க. அப்போது கிளர்ச்சி என்பது ஃபித்னா தான். இதனால இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு கிளர்ச்சி. அதாவது ஒரு ஆட்சியாளர் வந்து வெளிப்படையாக முஸ்லீமாக இருக்கார், ஷிர்க் வைக்கல, அது வரைக்கும் அவர் கட்டுப்படுங்கள் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்குது. அடுத்ததாக ஃபித்னாக்காரர்கள் வந்து எப்படின்னா, ஒரு பொருளை குறி வச்சுட்டாங்கன்னா அதை அடையாத வரைக்கும் ஓய மாட்டாங்க. நம்ம பாடத்திலே பார்த்தோம். அடுத்த பாடங்களை பார்க்கும்போது நமக்கு பர்சனலாக சில விஷயங்கள் இதுல பாடம் கிடைக்கிது. என்னன்னா, சோதனையின் போது நாம் உறுதியாக இருக்கணும். ஒரு சோதனையை வந்து பார்க்கும்போது வெளிப்படையில் பார்க்கும்போது தோல்வியாக இருக்கும். ஒரு இஸ்லாமிய அல்லாதவர் இந்த வரலாறை பார்த்தார் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார் தானே, இந்த பொறுமையில் என்ன வெற்றி, இந்த சோதனை என்ன வெற்றி தான் பார்ப்பாங்க. நம்ம முஸ்லீம்கள் என்ன நம்புகிறோன்னா, அதுக்கான சிறப்பு அல்லாஹ்விட்ட அவர் கிடைக்கிற நம்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது சோதனை காலத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த சோதனை மூலம் மரணமே வந்தாலும் அல்லாஹுக்காக சோதனையை பொறுத்து கொண்டால், அதை அதன் கூலிக்காக பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றி தருவான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கடைசியாக ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, அத்தீனு நசீஹா. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாம் என்றாலே பிறநாள் நாடுவது தான் அப்படிங்கிற ஹதீஸ் நம்ம நடைபெறதுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த ஹதீஸ் இன்னமும் தெரியல, பாய் தான் வந்து சேர்ந்துருக்கு. அந்த ஹதீஸ்க்கு மீதி ஒரு பகுதி இருக்குது. இஸ்லாம் பிறநாள் நாடுவதுனா அந்த பிறர் யார் அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா. சஹாபாக்கள் ரசூலோட கேட்டாங்க, குல்னா லிமன், யார் ரசூலுல்லாஹ் அவங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவதாக நலம் நாடப்படுபவர், அதாவது நலம் யாருக்கு கொடுக்கப்படணும்னா லில்லாஹி அல்லாஹுக்கு, லி கிதாபிஹி குர்ஆனுக்கு,
வலி ரசூலிஹி மேலும் தூதருக்கு, வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன் ஆம்மத்திஹிம் அடுத்ததாக முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு, பிறகு பொதுவான முஸ்லிம்கள்னு சொல்றாங்க. இது இந்த ஹதீஸோட விளக்கத்துக்கு நான் போக விரும்பல. இப்போ அந்த ஐம்மத்தில் முஸ்லிமீன் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல ரசூலா சொல்லும்போது பிறநாள் நடுவது தான். அதுல வந்து 4வது யார் வர்றாங்கன்னா அல்லாஹ், ரசூல், அல்லாஹ், கிதாப், ரசூல், அப்புறம் ஆட்சியாளர்கள், அப்புறமா தான் பொதுமக்கள் வர்றாங்க. ரசூலா சொன்ன ஆர்டர். இந்த ஆட்சியாளர்கள் எப்படி நம்ம நலவு நாடுறது அப்படிங்கும்போது உலமாக்கள் அதுக்கு சொல்லமா சொல்றாங்க. ஆட்சியாளர் நலவு நாடுறது என்பதா, ஒரு ஆட்சியாளர் முஸ்லீமா இருக்கான், அவன் வந்து வெளிப்படையில குஃப்ர் செய்யல, சிறுக்கு வைக்கல அப்படின்னா அவனை பத்தி நீங்க நல்லது பேசுங்க, அவரை பத்தி நீங்க நல்லது மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவர் தவறு செய்யறாருன்னா அவருக்கு வேண்டி நீங்க தௌபா செய்யுங்க. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேச முடிஞ்சுன்னா அவரோட கரம் பிடிச்சி அவர் நசீஹத் செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆட்சியாளர் வந்து வெளிப்படையில் விமர்சிக்கப்பட விரும்ப மாட்டான். அப்படி விரும்பலன்னா அவன் யாரை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவருக்கு பாதிப்பு ஏற்படும். பொதுமக்கள் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த வரலாறு மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் என்ன புரியுதுன்னா, ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அவருக்கு அடிப்படை தான் ஆக வேண்டும். மேலும் இந்த உஸ்மான் அலி வரலாறு பார்க்கும்போது எல்லா சஹாபாக்களுமே உஸ்மான் அலி பக்கம் தான் இருந்தாங்க. ஒரு சஹாபா கூட எது தரப்புல இல்லை. எல்லா வழிகடை பிரிவு பார்க்கும்போது நிறைய வழிகடை பிரிவு ஷியாக்கள் எந்த பிரிவு பார்த்தாலுமே எல்லா சஹாபாக்களுமே ஒட்டுமொத்தமாக அஹ்லு சுன்னாஹ் பக்கம் தான் இருந்திருப்பாங்க. அப்போ நமக்கான பாடம் என்னன்னா, சஹாபாக்கள் ஒரு கொள்கையை உறுதி கொண்டாங்கன்னா நம்ம உறுதி கொள்ளணும். சஹாபாக்கள் எதுன்னு விலகிக்கிட்டாங்களோ அதுவும் விலகணும். இன்றைய காலத்தில் மார்க்கம் வந்து 1450 வருஷங்கள் ஆச்சு. இந்த 1450 வருஷங்கள் ஆனதுக்கு பிறகும் புதுசாக வர்றதுக்கு எதுவுமே இல்லை. ரசூலா காலத்தில் சொல்லப்பட்டதான் மார்க்கம். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, எதை சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அதை அவ்வாறே நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் நமக்கு வெற்றி அளிக்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்தினாங்க. இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.